படிச்சியாடா நீங்க எக்ஸாம்க்கு எல்லாமே? இல்ல நம்ம நானும் படிக்கலையே. ஏன்டா படிக்கல? நீ மாப்ள நீ படிச்சியா? இன்னும் நான் படிக்கல. படிச்சிட்டீங்களா? நான் படிக்கல. எப்படி இப்ப படிக்கல என்ன பண்றது? மாப்ள நீங்க பிளட் ஸ்கேம் போடுறீங்க மாப்ள. பிளட் கூட போறோம் நீங்க. பிளட் கொடுக்கறதா? இது தெரியாம உட்கார்ந்து படிச்சிட்டோம். ஏய் பிளட்ல எப்பறா கொடுக்குறீங்க? நானா வரலப்பா பிளட் கொடுக்க. எப்பறா பீடிய கட் அடிக்கிறதுனா? பிளட் கொடுக்கறீங்களா? பயப்படியா? எப்பா பிளட்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. நீங்களே கொடுத்திருக்கீங்களா? நானும் அடிக்கடி கொடுப்பேன்டா. வருஷம் நம்ம காலேஜ்ல கூட நடக்குமே. பிளட்லாம் எப்பறா கொடுக்குறீங்க? எனக்குல அது எத்த தண்டி ஊசி ஊசி குத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அவங்க வந்து உனக்கு ஹெச்பி செக் பண்ணிட்டு உன் பிளட் குரூப் என்னன்னு பார்த்துட்டு வெயிட்லாம் பார்த்துட்டு நீ எலிஜிபிள்னா தான் உன்கிட்ட பிளட்டே எடுப்பாங்க. அங்க போய் இப்போ அடுத்தேன்னா உனக்கு இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு ஊசி மாதிரி குத்துவாங்க. அது எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொடுத்தானா அந்த பேக்ல வந்து 1 யூனிட் பிளட்டோ 2 யூனிட் பிளட்டோ எடுப்பாங்க. உன் கொடுத்து முடிச்சோடனே ஜூஸ் பிஸ்கட்லாம் கொடுத்து தான் அனுப்புவாங்க. நீ அங்கேயே ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். பிரச்சனையே இல்லை. பிளட் கொடுத்துட்டாங்கனே படுத்துறோம்ல. நீ டெஸ்ட் கூட எழுதிறடா. பிளட்லாம் வேணாம்டா. பிளட்லாம் நம்மளுக்கு வரலடா. இல்லடா ஃபுல்லா பிளட்லாம் கொடுக்குறீங்க. ஒன்றும் வலிக்காத வேணா போறான்டா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளட் டொனேஷன். பிளட்னா என்ன, பிளட் டொனேஷன்னா என்ன? பிளட்னா இப்போ ஒரு நம்ம பாடி ஒரு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டா. இப்போ ஹார்ட் ஒரு இடத்துல இருக்குது, லங்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, லிவர் ஒரு இடத்துல இருக்குது, கிட்னி ஒரு இடத்துல இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே ஒரு சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன் எது கொடுக்குறதுன்னா ஒரு பிளட் தான். இது அது மட்டும் கொடுக்காம இப்போ ஒரு ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜனுங்கிறது தேவைப்படுது. இப்போ நம்ம எப்படி நம்ம நாஸ்டல் வழியாக எடுத்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமோ அது மாதிரி எல்லா ஆர்கன்ஸுமே ஒரு சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன் வந்து தேவைப்படுது. அதுக்காக பிளட்டுங்கிறது ஒன்று ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு எசென்சியலாக தேவைப்படுற ஒரு விஷயம். இப்போ அந்த பிளட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே டைப் ஆஃப் பிளட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்குமே அது டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஆளுக்குமே அது சேமாக இருக்கலாம். இப்போ டிஃபரான பிளட்டை கொடுக்கலாமா சேமான பிளட்டை கொடுக்கலாமா அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ்ல ஒரு பிளட் குரூப் இருக்குதுன்னா அவங்க அதே பிளட் குரூப்பில் இருக்கிற ஆளுக்கு திருப்பி கொடுத்துக்கிடலாம். இப்போ பிளட் குரூப் அந்த குரூப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஏ பாசிட்டிவ், ஏ பி, ஏபி, ஓ, இந்த மாதிரி 4 பாசிட்டிவ்ஸ் 4 பிளட் குரூப்ஸ் இருக்குது. அந்த 4 பிளட் குரூப்ல இருந்து RH அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர், அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக RHங்கிற ஒரு இதை நம்ம கொடுத்துருக்கோம். அதை வச்சு தான் இப்போ ஏ பாசிட்டிவா இல்லை பி பாசிட்டிவா அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எடுத்த கிளாஸ் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் புரிஞ்சுச்சா? இந்த சந்தேகம் இருக்குதுங்களா? இல்லை இல்லை, ஒரு சந்தேகம் இல்லை. ஹலோ சொல்லுங்க டாக்டர். அப்படிங்களா? எமர்ஜென்சி வரலையா? சரி நீங்கள் அட்மிட் பண்ணி வச்சுருங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரணும் வந்துடுறேன். ஓகே டாக்டர். பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பிளட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் பிளட் கொடுக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தடவை ஒரு யூனிட் பிளட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஒரு 3 உயிரை காப்பாற்றுற மாதிரி வரும். சொல்லுங்க டாக்டர். ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கா? சரி நான் உடனே வரேன். நீங்கள் பாருங்கள், உடனே வரேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு எமர்ஜென்சி, நாங்கள் போயிட்டு வரணும். சரி பாருங்கள், நீங்கள் நடத்துனதை பார்த்துட்டு டாக்டர் தம்பிக்கு என்னாச்சு? தம்பிக்கு ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ரத்தம் கொடுக்குறேன் டாக்டர். உங்களுக்கு என்ன எனக்கு பி பாசிட்டிவ் டாக்டர். ஃபஸ்ட்டு அவருக்கு ஓ நெகட்டிவ், அதனால் ஓ நெகட்டிவ் நெகட்டிவ் நாங்கள் பிளட் பேங்க்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது கிடச்சோடனே உங்களுக்கு தம்பியை காப்பாற்றுங்க. தம்பியை தான் காப்பாற்றலாம்.
ஆனா சார் வேற போயிட்டாரு, கொஸ்டின் வேற கேட்கல, பேஷண்ட் வேற வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எமர்ஜென்சி ஏதோ என்னன்னு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனாரு. என்ன விஷயம் தலசுபடியா அதை விட்டு சரி விடு பாப்போம். எனக்கு யாருன்னா கேட்காம போறாரு. கேக்குற பாத்துக்கிறோம். அதுக்கு அப்ப மாட்டு சரி படி சார வரதுக்குள்ள படிப்போம். பெண்ணிட்டு போய் பையன் படிப்பேன். என்ன சார் ஆச்சு? ஏதோ எமர்ஜென்சின்னு போனீங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்குது. ஒரு 16 வயசு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே அந்த பையன் அனிமிக்காக வேறு இருந்திருக்கும் போல. O-நெகட்டிவ் பிளட் இப்போ அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஒரு யூனிட் கையில் இருக்குது, இன்னொரு யூனிட் தேவை. டோனருக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். O-நெகட்டிவ் யாருக்கு இல்லை சார்? O-நெகட்டிவ் பி பாசிட்டிவ். O-நெகட்டிவ் யாருமே இல்லைங்களா? என்னது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் நெகட்டிவ் தான். டொனேட் பண்ணுறீங்களா? இல்லை டாக்டர், எனக்கு வேணாம், நான் டொனேட் பண்ண மாட்டேன். பண்ணதில்லை அப்புறம் என்ன பண்ண? இல்லை டாக்டர், என்னால் முடியாது. நீ புட்றா, ஒரு உயிரை காப்பாற்ற போற. இல்லை இல்லை டாக்டர், இல்லை வேணாம். ஏன் வேணாம் டாக்டர், இல்லை, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எதுக்கு பயப்படுறீங்களா? இல்லை, அது டொனேட் பண்ணால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வேணாம் டாக்டர், இல்லை. நான் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு ஹெச்பி பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டு தானே உங்களுக்கு எடுக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிளட்டே எடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை டாக்டர், வேணாம், இருக்கட்டும். இது வரைக்கும் டொனேட் பண்ணதே இல்லை. நான் டொனேட் பண்ண எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, நர்வஸாக. ஒரு பயமும் கிடையாது. நம்ம ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு பயந்தோம்னா எப்படி? அப்புறம் மற்ற அதை பற்றி தெரியாதவங்க எப்படி டொனேட் பண்ணுறதுக்கு வருவாங்க? டாக்டர், அதான் இப்போ பிளட் டொனேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குமே நல்லது தான். உங்களுக்கு புது பிளட் உங்கள் உடம்புல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு நல்லது தானே. நான் பிளட் கொடுத்துருக்கேன்னா எல்லாருமே டொனேஷன் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் பார்த்ததில்ல. O-நெகட்டிவ் வச்சுட்டு ரேர் பிளட் குரூப்பு நீங்களே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி? உங்களால் ஒரு லைஃப்பை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கலாமே. இல்லை டாக்டர், அது நர்வஸாக இருக்காது. ஒன்றும் பயமே வேண்டாம், காமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் பிளட் கொடுக்கறதுனால உங்கள் உடம்புக்கும் நல்லது தான். உங்கள் பிளட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களால் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு பிளட்டே கொடுக்க அலோவ் பண்ணுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுக்குற ரெடியாக இருக்கீங்களா? கொஞ்சம் கொடுக்கலாம். சும்மா கொடுறா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு பயமும் வேண்டாம். நீங்கள் மட்டும் காமாக வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் வந்து நீங்கள் பிளட் கொடுத்தா போதும். சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை நீங்கள் பண்ணுறங்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, பிளட் கொடுக்க ஓகே தானே? சரி, நீங்கள் அங்கே வெளியில் போங்க, நான் வர சொல்கிறேன். இல்லடா, பயமா இருக்கு, என்ன பண்றது? கொஞ்சம் இதா தான் இருக்கு. சொல்லிட்டேன், ஆனா என்ன பண்றது? ஒரு பையன் பயப்படுறியாடா? ஒண்ணுமே இல்ல, வா அங்க போவோம், என்ன பண்றது? மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து நம்மளே பிளட் கொடுக்க மாட்டேட்டோமா, வேற பேஷண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இருக்குதா, அந்த யாவெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் தயக்கமாக இருக்கு கொடுக்குறது. அதெல்லாம் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது தான் உனக்கு அந்த தயக்கம் இருக்கும். கொடுத்து பழகிட்டா எதுவுமே ஆகாது, பயக்கமாக எதுவுமே வராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போமா, சரி. ரத்தம் கொடுத்துட்டு இப்போ எப்படி உடம்புக்கு? பரவாயில்ல, நான் கொஞ்சம் பேசணுன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரத்தம் கொடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ யூஸஸ் இருக்குது. இனிமேல் ரத்தம் எப்பயும் கொடுக்கணும். அவசியம் ரத்தம் என்ன பண்ணுறது, இனிமேல் எப்பயும் கொடுக்கணும். சரி, ஜி இல்லை ரத்தமாக கொடுத்துட்டு வர பின்னாடி நர்ஸுக்கு முத்தமாடா கொடுத்துட்டு வந்தேன். என்னடா கேட்குற கேள்வி? ரத்தம் கொடுத்தாச்சா?
ஒரு பயம் இல்லைல்ல? ஏதாச்சும் வலி பெயின் இருந்துச்சா? பெயின் சரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ரத்தம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம வாழ்நாளில் நம்ம கொடுக்குற அது ஒரு தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்கிறது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தவிர நீங்கள் ஒரு பிளட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு யூனிட் கொடுக்குற பிளட்டு வந்து ஒரு 3 நோயாளிகளுக்கு இல்லை 3 பேருக்கு பிளட் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிளட் டொனேஷன் எல்லாருமே பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம பி பாசிட்டிவ் தானே, நம்ம அரிய வகை ரத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பிளட் டொனேஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் வேணாம். நம்ம உடம்பு நல்லா இருக்குது, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுனால நம்ம ஒரு உயிரை காப்பாற்றலாங்கிறது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்கணும். அது மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ண தயங்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டையும் இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை 4-5 பேருக்கு போய் சொல்கிறீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு அவங்க புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கணும், சரிங்களா? பிளட் டொனேஷன் எல்லாருமே பண்ணுங்கள். ஓகே டாக்டர். இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கொடுக்க பயப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம என்ன பிளட் கொடுக்குறோமோ நமக்கு தேவையான யூனிட் பிளட்டை அப்படியே எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறையா குரூப்ஸ் அண்டு நிறையா ஆப்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் எல்லாருமே பிளட் கொடுக்கலாம். தேங்க்யூ.